அவர் இன்றைக்கு உங்களை ஆறுதல் படுத்துகிற ஒரு தேவன். வியாதியினால் பாதிக்கப்பட்டு துக்கத்தோடு இருக்கிறீங்களா? ஒரு பண கஷ்டத்தினால, நிந்தையினால, நெருக்கத்தினால, அவமானத்தினால மன சோர்ந்து போன நிலைமையில ஏன் வாழணும்னு கலங்கி நிற்கிறீங்களா? ஆண்டவரும் உங்களை ஆறுதல் படுத்துகிற ஒரு தேவன். நம்மை ஆறுதல் படுத்த தன்னை பாடுகளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். நிந்தைகள், அவமானங்கள், சிறுமைகள் எல்லாத்தையும் இயேசு சிலுவையில் அனுபவித்தார். ஏன் தெரியுமா? நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உனக்கு ஆறுதல் தருவேன் என்று நம்மை கரம் நீட்டி ஆறுதல் படுத்துவதற்காக தன்னை பாடுகளுக்கு அர்ப்பணித்துக் கொண்டார். இன்னைக்கு இந்த ஆறுதலின் தேவன் உங்களோடு பேசுகிறார். மகளே, சொந்து போகாதே, மகனே கலங்காதே என்று உங்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார். இன்னைக்கு அந்த ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே உங்களுடைய ஆறுதல் எனக்கு வேணும், நான் ஆறுதல் இல்லாமல் தவிக்கிறேன், எனக்கு யாருமே இல்லை புரிந்து கொள்ள அப்படி கலங்குறீங்களா? அவரை பார்த்து சொல்லுங்க, தகப்பனை இந்த மகளை பாரும், இந்த மகனை பாரும், காயப்பட்ட உள்ளத்தோட ஆறுதல் இல்லாம, தூக்கம் இல்லாம, சாப்பிட முடியாம கலங்கி நிற்கிறாங்கப்பா. நீ சகலவிதமான ஆறுதலின் தேவன். நம்முடைய ஆறுதலை அவளுக்கு கொடுத்து அவளை தேற்றும். இப்பொழுது அவருடைய காயங்களை மாற்றும். உள்ளத்தில் இருக்கிற வேதனைகளை நீக்கி மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.